ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌரி விஸ்வநாதன் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பெங்களூரில் ஜிகேவிகே அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்குது. இந்த காலேஜ்குள்ளே இருக்கக்கூடிய நர்சரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செடிகள் மட்டும் இல்லைங்க, மரக்கன்கள் கூட இந்த இடத்துல கிடைக்குது. இந்த இடத்த எங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ணுற கொலீக் தாங்க சொன்னாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கம்மி ப்ரைஸில் நிறைய பிளான்ஸ் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் செடிகளோ, அது மட்டும் இல்லாமல் என்னோட ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கும் அவர் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் இந்த இடத்த சூஸ் பண்ணி நாங்கள் வந்திருக்கோம். வாங்க இங்கே என்ன மாதிரி செடிகள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த காலேஜே நடத்தக்கூடியது தான் ஜிகேவிகே நர்சரி. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எலங்கா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது பெங்களூரில். இது சிட்டி மெயின்லேருந்து நம்ம இங்கே வரதுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். டிராஃபிக்கில் ட்ராவல் பண்ணியோம்னா மினிமம் 1 ஹவர் எடுக்குங்க கண்டிப்பாக. நம்ம வீட்டு பக்கத்தில் வாங்குகிற செடிகளை விட இந்த இடத்துல வாங்குறதுல கண்டிப்பாக நம்ம 30 to 50 ருபீஸ் கம்மியாகவே வாங்கலாம். நம்ம இன்னும் அதிகமாக வாங்கணும்னா நல்ல பெனிஃபிஷியல் ரேட்டுக்கு நம்ம கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த இடத்துல பிளான்ஸ் எல்லாம். நிறைய பேர் வந்து ஃபுல்லாக பல்காக வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்க கார்லேயே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இங்கே அவ்வளோ பிளான் வாங்கி கூட கம்மி ரேட் தாங்க வந்துச்சு. இந்த நர்சரிக்கு தான் வந்து அவங்க கொலீக் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்க கொலீக் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் கேட்டில் வாங்குறத விட உள்ளே போகணும் அப்படின்னா இன்னும் நிறைய கிடைக்கும் கம்மி ரேட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு பார்த்துட்டு அங்கே இருந்தால் வாங்கிக்கலாம், இல்லைன்னா நம்ம திருப்பி இப்படி தானே வரணும், இங்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் இங்கே நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஒரு பெரிய காலேஜுங்க. ஓர வழி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே மரக்கன்னுலாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு. அக்ரிகல்ச்சர் காலேஜ் இல்லையா, ஸோ உள்ளே ஃபுல்லாகவே க்ரீனரி தாங்க. பெங்களூர் சும்மாவே க்ரீனரியாக இருக்கும். ஆனால் இந்த காலேஜ் உள்ளே வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருந்த ஃபீல் தாங்க இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம். காலேஜோட மெயின் கேட்ல இருந்து இந்த இடத்துக்கு நம்ம வரத்துக்கு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. அவ்வளோ தூரம் பைக்கில் காரில் வந்தால் தான் இவ்வளோ சீக்கிரம் வர முடியும். நடந்தெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இந்த இடத்துக்கு வர்றது. வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆலமரம், அது எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம்.
இந்த உள்ள கிரீன் ஷீட் போட்டிருக்காங்க இல்லையா? இங்க தான் வந்து நெறைய செடி உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உள்ள போய் பார்த்தோம். எல்லாமே இருக்கு. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, மரக்கன்னா ஃபர்ஸ்ட்டு வச்சிருந்திருந்தாங்க. இங்க மட்டும் இல்லங்க. இங்க உள்ள வந்து நெறைய இடத்துல வந்து மரக்கன்னோட செடி வந்து மொத்தமா வாங்குற மாரி வச்சிருந்திருந்தாங்க. ஆக்சுவலா அது மெயின்ல வாங்குறத விட, அதாவது வெளி இடத்துல வாங்குறத விட இங்க ரொம்பவே கம்மியான பிரைஸுங்க. அவ்ளோ நல்லா இருந்துச்சு எல்லாமே பார்க்கறதுக்கு. பட் ஆனா நம்ம இருக்கிறது அபார்ட்மெண்ட்ல மரக்கன்னு வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம்? பட் ஆனா இத பார்க்குற வீட்ல செடி வளர்க்கணும், மரம் மாரி வளர்க்கணுன்றவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிளான்ட்ஸா இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் ரொம்ப ட்ரையா இருந்துச்சுங்க. ஒரு சிலதெல்லாம் வந்து நம்ம வீட்ல வச்சுக்க முடியாதுன்ற மாரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து மெயின்ல இருக்கு இல்லையா? நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க போல இருக்கு. பெரண்ட பாருங்க. எப்படி வளர்ந்துருக்குன்னு போட்டு நாத்து போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் வந்து பிளாக் பெப்பர், கருந்துளசி, பச்சை துளசி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இருந்துச்சுங்க வெரைட்டி. ஏகப்பட்டது இருந்தது. எனக்கு சொல்ல சரியா தெரியல. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் வீடியோல வந்து காட்டுறேன் பார்த்துக்கங்க. ரேட்டும் அதிலேயே போட்டிருக்காங்க. அது பக்கத்திலேயே பேர் எழுதி என்ன ரேட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து புதுசா வீடு கட்டிட்டு இருக்கேன். ஒரு அழகான கார்டன் செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த இடத்துக்கு வரலாம். ஏன்னா மரத்துலேருந்து, செடியிலேருந்து, பிளான்ட்ஸ் வெரைட்டி எல்லாமே இருக்குங்க. கம்மி ரேட்ல கிடைக்கும் நமக்கு. நம்ம வீட்டு பக்கத்துல வாங்குறத விட இங்க ரொம்ப கம்மியா இருக்கும். என்னோட வீட்டு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செடி எடுக்கணும்னா ரூ. 50லேருந்து ரூ. 100 மேல தான். அதுக்கு கம்மிலாம் கிடையவே கிடையாது. பட் ஆனா இங்க அப்படிலாம் இல்லங்க. இன்னும் மெயின் சிட்டிக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா, இத விட காஸ்ட்லியா இருக்குங்க. நான் வந்து கொஞ்சம் சிட்டி அவுட்டர்ல தான் இருக்கேன். ஆனா மெயின் சிட்டில நீங்க போறீங்க, வாங்குறீங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் செடியோட விலையெல்லாம். இங்க ரொம்ப கம்மியா இருந்ததுங்க. எனக்கு பார்க்க ஆசை தான். பட் ஆனா பால்கனில 2, 3 தான் வைக்க முடியும். என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஆஃபீஸ்க்காக வாங்க வந்தாருன்னு சொன்னேன் இல்லையா? அவருக்கு ஏத்த மாரி பிளான்ஸ் எதுவும் இங்க இல்ல. முக்காவாசி ஆஃபீஸ்ல எப்படி வைப்பாங்க? அழகுக்காக தான் வைப்பாங்க முக்காவாசி. அந்த மாரி தான் அவரும் தேடிட்டு இருந்தாரு. சரி, நீங்க அதெல்லாம் அப்படியே ஓவராலா பாருங்க. ஒண்ணு ஒண்ணா நான் காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்ப நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா, மாடர்ன் ஃப்ரூட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸு. ஃப்ரூட்ஸோட சின்ன செடிகளான வெரைட்டீஸ் இங்க வச்சிருக்காங்க. இங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, டிராகன் ஃப்ரூட் நெறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப பாருங்க, இங்க வந்து முள் சீத்தா மரம்னு நெனைக்கிறேன். பழ வகைகளோட மரம் முக்காவாசி பார்த்ததில்ல. இது ஏதோ வித்தியாசமா இருக்கு. ஆனா இது முள் சீத்தாவா இருக்கலாம் நான் நெனைக்கிறேன். யாருக்காவது தெரியும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. இந்த இடத்துல இத பார்த்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம வந்து செடி வாங்குறதுக்கு தான் வந்திருந்தோம். பூச்செடி, கொஞ்சம் துளசி, வெத்தல இந்த மாரி தான் பார்க்க வந்தோம். அதெல்லாம் இங்க இல்ல. இங்க வந்து மரக்கன் சம்மந்தப்பட்டதும், சின்ன சின்ன செடிகளும் தான் இங்க நெறைய இருக்கு. அது நமக்கு யூஸ் ஆகாது. நம்ம வந்த மெயின் என்ட்ரன்ஸ் கேட்லயே ரிட்டர்ன் போய், அங்க போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.
நம்ம வெளிய வர்றதுக்கே கரெக்ட்டா வர முடியலங்க. 2, 3 பேர்கிட்ட கேட்டு தான் வெளிய வர மாரி இருந்துச்சு. ஏன்னா அவ்ளோ பெருசா இருக்கு காலேஜு. அது மட்டும் இல்லாம இது வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு வர மாரி தான் இருக்கு. வர வழியெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா. ஃபைனலா நாங்க வந்து இந்த மெயின் கேட்ல இருக்கு இல்லையா? அந்த நர்சரிக்கே வந்துட்டோம். Googleல நாம எப்படி சர்ச் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிகே நர்சரி அப்படின்னு தான் சர்ச் பண்ணோம். பண்ணா அது இந்த நர்சரிய தாங்க காட்டுது. மெயின் கேட்ல வந்து நாங்க நர்சரிக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா, உங்கள டைரக்ட்டா அலோவ் பண்ணிடுவாங்க. இது வந்து ஹைவே பக்கத்திலேயே இருக்குன்றதால ரொம்ப ஈஸி டூ ஆக்சஸ் எல்லாருக்கும். நாங்க காலையிலேயே இங்க வந்துட்டோம். ஃபர்ஸ்ட்டு இங்க நாங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி தான் நின்னுட்டு இருந்துச்சு. சரி உள்ள போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு 4, 5 வண்டிக்கு மேல நின்னுட்டு இருக்கு. ரெகுலராவே வருவாங்க போல இருக்கு நெறைய பேர் இங்க பர்ச்சேஸ் பண்றதுக்காக பிளான்ட்ஸ. சரி வாங்க உள்ள போய் பார்ப்போம். உள்ள போன உடனே முதல்ல என்ன வச்சிருக்காங்கன்னா, ஃப்ளவர் தாங்க வச்சிருக்காங்க. ஃபுல்லாவே ஃப்ளவர்ஸ் தான் வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் சைட்ல. இந்த ரூம் மாரி இருக்கு இல்லையா? இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேணுன்ற வெஜிடபிள் சீட்ஸு, அப்புறம் உரம், அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் வந்து தனியா உள்ள வச்சு விக்கிறாங்க போல இருக்கு. அதுவும் நம்ம சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேணும் அப்டின்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இடத்துல வந்து மண்ணால செய்யப்பட்ட கப்ஸ் மாரி, அதாவது நம்ம பாண்டு அந்த குட்டி, குட்டி துளசி மாடம் மாரி, அதுக்கப்புறம் இந்த சின்ன ஜக்லலாம் பீங்கான்லாம் வரும்ல, அந்த மாரி சின்ன, சின்ன பிளான்டேஷன்லாம் உள்ள வைக்கிற மாரி கப்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. உருளிலாமும் வச்சிருந்தாங்க. இங்க சைட்ல இருக்கிறது எல்லாமே மண்ணால செய்யப்பட்ட பொருட்கள், செடி வைக்கிறதுக்கு. அவ்ளோ அழகா இருந்தது எல்லாம் பார்க்கறதுக்கு. நான் கூட ஒரு உருளி வாங்கியிருந்தேன். நீங்க மத்த நர்சரிலாம் போய் பார்க்குறீங்க அப்டின்னா, அங்க முக்காவாசி பிளாஸ்டிக்கு, இரும்பு வச்சிருப்பாங்க. அப்டி இல்ல அப்டின்னா அந்த கான்கிரீட்ல இருக்கும் இல்லையா? அந்த மாரி தொட்டி தாங்க வச்சிருப்பாங்க. ஆனா, இவங்க வந்து எல்லாமே மண்லயே பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்பவும் நல்லா இருக்கு இது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள தேடி போனோம் இல்லையா? வெத்தலலாம் இங்க இருக்கு. அப்புறம் அந்த ஸ்பைடர் செடி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு அழகுக்கு வைக்கிறது. மூலிகை செடிலாம் இங்க தாங்க வச்சிருக்காங்க நெறைய. இந்த ஆலோவேரா எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. அப்படியே காமிச்சுட்டே வரேன் பாருங்க. இந்த பின்னாடி பார்க்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மரக்கன் வகைகள். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளவருங்க. இந்த செடியில அவ்ளோ அழகா பூத்திருந்தது. அத காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கருவேப்பில மரம் எல்லாமும் வச்சிருந்தாங்க. இது ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, மரக்கன் வெரைட்டி தான். அத கம்ப்ளீட்டா லாஸ்ட்ல வச்சிருக்காங்க. அந்த எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டா மர வெரைட்டி என்னென்ன ரகம் அப்டின்னு சொல்லி கன்னடத்துல போட்டுருக்காங்க. அதனால தெரியல. உள்ள கரெக்ட்டா இங்கிலீஷ்ல போட்டிருந்தாங்க. ஸோ, அதனால உங்களுக்கு எல்லா வெரைட்டி பேரும் சொல்லியிருந்தேன். பட் ஆனா இந்த செடி விலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பலாம் இருக்காதுங்க. கம்மியா தான் இருந்துச்சு. தென்னங்கன்னு, செடி மரக்கன் வெரைட்டிஸ் தாங்க கம்ப்ளீட்டா. எனக்கு அவ்வளவா எல்லாத்தோட பேரும் தெரியல. மரக்கன் வெரைட்டியோட பேரெல்லாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்றேன். பாருங்க. பார்க்குற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அழகுக்காக வைக்கிற வெரைட்டி செடிங்கள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, அரளிப்பூ, வெள்ள அரளி, அப்புறம் வந்து இந்த டார்க் பிங்க் அரளி, அப்புறம் லைட் பிங்க் அரளி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வெரைட்டி ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம, இந்த நித்திய கல்யாணி பூன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஃப்ளவர் வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர்ல ஃபுல்லா பூக்கும் இல்லையா? எனக்கு அந்த செடியோட பேர் தெரியல. இதோ இந்த ஃப்ளவர் தான். இந்த செடி நெறைய ஃப்ளவர்டு இருக்கு. இது பாருங்க எவ்ளோ வெரைட்டி டிஃப்ரெண்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டார்க் ப்ளூங்க இந்த செடி. அவ்ளோ இதுவா இருக்கு. இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பூ வெரைட்டி தாங்க வச்சிருக்காங்க. மல்லிப்பூ பாருங்க. நார்மல் மல்லி, அப்புறம் அடுக்கு மல்லி அந்த மாரிலாம் வச்சிருந்தாங்க. ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு. பட் ஆனா நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கோம். நம்மளால இதெல்லாம் வாங்கி வைக்க முடியாது. ஆனா தனி வீடு வச்சிருக்கவங்க தாராளமா இதெல்லாம் வாங்கி வைக்கலாம். அவ்ளோ அழகா இருக்கும்.
இதெல்லாம் பாருங்க. இப்ப நீங்க பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, மருதாணி செடி, கற்பூரவள்ளி இதெல்லாம் வச்சிருக்காங்க வீட்டுக்கு தேவையானது. இந்த ஃப்ளவர்ஸ் பாருங்க சூப்பரா இருக்குல்ல. இது ஏதோ ஃப்ளவர் நேம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு சரியா தெரியல. அவ்ளோ அழகா இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு அலங்காரத்துக்கு வைக்கிற மாரி தாங்க இதெல்லாம் இருக்கு. இப்ப நீங்க பார்க்குற செடி வெரைட்டீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்டோர் பிளான்ட்ஸ். இப்ப நான் காட்டுற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்டோர் பிளான்ட்ஸ் தாங்க. ஏன்னா அவங்களே வச்சிருக்காங்க. இதெல்லாம் இன்டோர் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸும் இருக்கு. ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. இன்டோர் பிளான்ட்ஸ்ல சில வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர் பிளான்ட்ஸ் கூட இருக்குங்க. ரொம்பவும் நல்லா இருந்தது அதெல்லாம் பார்க்கறதுக்கு. இந்த மாரி பிளான்ட்ஸ் வந்து மோஸ்ட்டா வந்து ஆஃபீஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் ரொம்ப பெரிய வீடா இருந்தா வீட்டுக்குள்ள அங்கங்க பிளான்ட்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இன்டோர் பிளான்ட்ஸ் அதிகமா வளர்ப்பாங்க. பட் ஆனா இது மோஸ்ட்டா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல பிளான்ட்ஸ் வைப்பாங்க உள்ள இன்டோர்ல. அவ்ளோ அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு எல்லாமே. இன்கேஸ் நம்ம வீடியோ பார்க்குற யாராவது பெங்களூர்ல வாழ்றீங்க அப்படின்னா, அவங்க பிளான்ஸ் வந்து வீட்ல இந்த மாரி டெக்கர் பண்ணணும். ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா, தாராளமா நீங்க வந்து இந்த இடத்துக்கு போலாம். நமக்கு மத்த இடத்துல கிடைக்கிறத விட கம்மி பிரைஸ்ல நெறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் கிடைக்கும் நமக்கு. அது மட்டும் இல்ல, பெங்களூர்ல பொறுத்தளவுக்கு நெறைய பிளான்ட் ஷாப்ஸ் இருக்கும். நெறைய நர்சரீஸ் இருக்கும். நீங்க ஒரு தெருவுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிற ஒரு தெருவுலயே வந்து பார்த்தீங்கன்னா 6 நர்சரி இருக்கு. அவங்க கிட்டலாம் போய் வாங்குனீங்க அப்படின்னா, மினிமம் எல்லாருமே ஒரு 50, 100 அதுக்கு மேல தான் ரேட்டே சொல்லுவாங்க. முக்காவாசி. ஒரு சின்ன சின்ன செடியா இருந்தா ஒரு கம்மி ரேட்டுக்கு குடுப்பாங்க. மத்த எல்லாமே அதிகமான ரேட்ல தான் கிடைக்கும். ஆனா இவங்க கிட்ட அப்படி கிடையாது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல நம்மளால வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம ஒண்ணொண்ணுத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு தேடி அலைய வேண்டாம். நம்ம சென்னையில நர்சரிஸ் வந்து நான் வந்து சென்னையில பல வருஷம் இருந்திருக்கேன். ஆனா முக்காவாசி நர்சரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியாவுக்கு 1 தான் பார்ப்பேன். 1 இல்ல 2 தான் பார்க்க முடியும். ஆனா பெங்களூர பொறுத்தளவுக்கு ஏரியாக்கு ஏரியா ஒரு 10லருந்து 15 நர்சரி கார்டன் இருக்கும். அவ்ளோ வச்சிருப்பாங்க. பட் ஆனா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஜாஸ்தியா தான் இருக்கும். நம்ம கம்மியா கொஞ்சம் நெறைய செடி வாங்கி வீட்ட டெக்கர் பண்ணலாம். கொஞ்சம் கார்டனிங் பண்ணலாம்னு நெனைக்கிறவங்க தாராளமா இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப நீங்க பார்க்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டஸ் வெரைட்டீஸ் இன்டோர் பிளான்ட்ஸ் தாங்க. அது தனியா வச்சிருக்காங்க கேட்டஸ் மட்டும். டிஃபரண்ட் டைப் ஆஃப் கேட்டஸ் அப்புறம் டிஃபரண்ட் வெரைட்டி ஆஃப் கேட்டஸ்லாம் இருந்துச்சுங்க. இவ்ளோ வெரைட்டி நான் இங்க தான் பார்க்குறேன். ஆக்சுவலா நெறைய பார்க்குறேன். நெறைய கடைக்குள்ள போனீங்கன்னா, சின்ன சின்னதா கேட்டஸ் வச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் தான் இருக்கும். ரொம்ப அதிகமாலாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இங்க வந்து நெறைய வெரைட்டி அண்ட் நெறைய கவுண்ட்ல வச்சிருக்காங்க. ஃப்ளவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாமந்தி பூல ஒயிட் அண்ட் எல்லோ அந்த வெரைட்டி வச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த காகித பூ சொல்லுவோம் இல்லையா? அந்த வெரைட்டி இருந்துச்சு. ரோஸ்ல நெறைய வெரைட்டீஸ் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுங்க. நெறைய வெரைட்டி ஆஃப் ரோசஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம, இந்த பன்னீர் ரோஸ் மாதிரிலாம் நெறைய இருந்துச்சு. ஒரே சின்ன பிளான்ட்ல நெறைய பூக்கக்கூடிய ரோசஸ்லாம் அதிகமா இருந்ததுங்க இதுல. அவ்ளோ சூப்பரா இருந்தது இதெல்லாம். அப்புறம் செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா? அந்த செம்பருத்தி பூலயே நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் செம்பருத்திஸ்ங்க. அவ்ளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லலாம் இங்க கிடைக்கும். மறக்காம போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சிலர் நெனைக்கலாம், இங்க மட்டும் எப்படி இவ்ளோ கம்மியா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 412 ஏக்கர் கொண்ட பெரிய காலேஜு. சிட்டி பக்கத்திலேயே இருக்கிறது. இங்க வரக்கூடிய செடிகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முக்காவாசி ஸ்டூடெண்ட்டோட ப்ராஜெக்ட் மாரி தான் வரும். ஆக்சுவலா அவங்களோட என் ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ற கொலீக் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இத விடவும் கம்மி ரேட்ல குடுப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா நாங்க போன சமயத்துல எங்களால அத கரெக்ட்டா இது பண்ண முடியல. ஸோ இவங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் குடுக்கறதுக்கான காரணம் இதுவும் தான் சொல்றாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கார்டனிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.